Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin Sayyidina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Hamid a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم اشتد غضب الله على من عاداني في ترتي صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும் அன்னவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபூ தாபியூங்கள், சூபியாக்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், விசேஷமாக இன்றைய தினத்தில் பேசப்படக்கூடிய ஷஹீதே கர்பலா சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரிலும் சையதுனா நயினார் முஹம்மது வலியுல்லா ஆண்டகை அவர்களுடைய பேரிலும் சையதுனா ராவுத்தர் அப்பா வலியுல்லா நாயகம் ஆண்டகையுடைய பேரிலும் இந்த இடத்தில் சமாதி கொண்டு எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷேகுனா அப்துல் ஜவாத் ஆலிம் வலி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் எங்களுடைய சகலவிதமான ஈருலக வாழ்க்கைக்கும் பொறுப்பேற்று எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய ஷேகுனா முர்ஷிதுனா மிஸ்பாஹி நாயகம் அத்தாலல்லாஹு பகாஹா ஆண்டகை அவர்களுடைய பேரிலும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே,
அல் ஜாமியத்துர் ரப்பானியாவுடைய மாணவ மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும் குவளையம் போட்டும் குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை எஜமானுடைய நல் மததுகளும் அனைத்து வலிமார்களுடைய நல் மததுகளும் நம் அத்துணை பேர் மீதும் நிலவுமாக. நாங்கள் முஹர்ரம் மாதத்திலே ஆஷூராவுடைய தினத்தை முன்னோக்கியவர்களாக ஆஷூராவுடைய தினத்தை அடைவதற்குரிய அந்த நாளிலே கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று யார் ஆஷூராவுடைய தினத்தை நல்லமல்களை கொண்டு உயிர்ப்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நீட்டிக் கொடுப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் பிரகாரம் இன்றைய நாளுடைய மகிமை தெரியாமல் பலரும் கடை தெருவுகளில், வீதிகளில் நேரங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எங்களுடைய ஷேகுமார்கள், எங்களுடைய ஷேகுனாவுடைய வழிகாட்டலின் பேரில் இந்த இடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களுடைய மகிமைகளையும் உலகம் போட்டும் வலிமார்களில் இருவர்களான நெய்னார் முகமது வலியுல்லா, ராவுத்தரப்பா வலியுல்லா நாயகம் போன்றவர்களுடைய வரலாறுகளை பேசச் செய்கிறதின் மூலமாக எங்களுடைய ஷேகுமார்களுடைய வழிகாட்டலின் பேரால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தினத்தை பிரயோசனமான முறையில், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பதற்குரிய அந்த நட்பாக்கியத்தை தந்ததை இட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்திக் கொள்வதோடு எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய ஷேகுமார்களுக்கு நாங்கள் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும் என்கிறதை ஆரம்பத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்து நுபுவத்தை, ரிசாலத்தை பெற்று நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்த மக்களுக்கு இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்ற வழிமுறைகளை காட்டிக் கொடுத்து சுவர்க்கத்தின்பால் செல்லக்கூடியவர்களாக எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் செய்த உபகாரத்துக்கு அல்லாஹ் நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்கிறதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரிசையில் அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் தோன்றினார்கள், ரசூல்மார்கள் தோன்றினார்கள், உண்மையான தபலீகில் ஈடுபட்டார்கள், மக்களை நல்வழியின்பால் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் அழைப்புக்கு பின்னால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்கு அல்லாஹ் தான் நமக்கு கூலி தர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த வரிசையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி காட்டும் முகமாக, சங்கைப்படுத்தும் முகமாக அல்லாஹ் தஆலா நாயன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே சொல்கிறான், குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும், நான் உங்களிடத்தில் கேட்க மாட்டேன், அலைஹி, அதன் மீது என்றால் நான் உங்களுக்கு நல்லதை சொல்லித் தந்து தீயதை தடுத்ததற்காக நான் கேட்க மாட்டேன், அஜ்ரன், கூலியை கேட்க மாட்டேன், இல்லல் மவத்தத பில் குர்பா, ஒன்றே ஒன்றை தவிர வேற எந்த கூலியும் எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு கூலியாக நீங்கள் எனக்கு ஒரு நன்றி உபகாரம் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? அல் மவத்தது பில் குர்பா, ஏந்த குடும்பத்தோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்தை நீங்கள் அன்பு வைக்க வேண்டும்.
சொன்னது அல்லாஹ் சொல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களுடைய உம்மத்தினர்களிடத்திலே கேளுங்கள் நாயகமே, நீங்கள் செய்த இந்த உபகாரத்திற்காக கூலியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய உம்மத்தினர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்கிறதை கேளுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எங்களுடைய கடமை என்ன? நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை அன்பு வைக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும். அப்படி மஹப்பத்து வைத்தால்தான் அல்லாஹ் கேட்டதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய சமுதாயத்திலே நாங்கள் ஆகலாம். மஹப்பத்து வைக்காவிட்டால், அன்பு வைக்காவிட்டால் அந்த கூட்டத்திலே எங்களுக்கு ஆக முடியாது. இதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கொண்டு நீங்கள் ஒழுக்கம் கற்பித்துக் கொடுங்கள். பிஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியை அதாவது என்னை நேசிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள். வஹுப்பி அஹ்லி, ஏன் குடும்பத்தை எப்படி நேசிப்பது என்று கற்றுக் கொடுங்கள். வஅலா திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் தெரியுமா? என்னை அன்பு வைக்க கற்றுக் கொடுங்கள், என்னுடைய குடும்பத்தை அன்பு வைக்க கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவாயிருக்கிறது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிப்பது என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசித்தால் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டால் தான் அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே நாங்கள் இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காமல் இருந்தால், சஹாபாக்களை நேசிக்காமல் இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசிக்காமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய துப்பாக்கியம் என்கிறதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தான் தந்திருக்கிறார்கள். மல்லம் யரிப் ஹக்க இத்ரதி வஸ்ஹாபி, யார் என்னுடைய குடும்பத்தினர்களுடைய ஹக்கை, கடமையை, உரிமையை அறியவில்லையோ, வஸ்ஹாபி என்னுடைய தோழர்களான சஹாபாக்களுடைய கடமையை, உரிமையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அறியவில்லையோ, அவன் 3இல் ஒருவனாக இருப்பான். இம்மா முனாபிக்குன், ஒன்று அவன் முனாபிக்காக இருப்பான். வஇம்மா வலது ஜானியத்தின், விபச்சாரத்துக்கு பிறந்த பிள்ளையாக இருப்பான். அவ் ஹமலத் பிஹி உம்முஹு மின் கைரி துஹுரின், அல்லது அவனுடைய உம்மா அவனை அசுத்தமாக இருக்கும் பொழுது, மாதவிடாயோடு இருக்கும் பொழுது கருவிலே சுமந்த பிள்ளையாக இருப்பான். யார் என்னுடைய குடும்பத்துடைய ஹக்கை அறியவில்லையோ, என்னுடைய சஹாபாக்களுடைய மகிமையை அறியவில்லையோ, அவன் முனாபிக்காக இருப்பான், அல்லது விபச்சாரத்துக்கு பிறந்தவனாக இருப்பான், அல்லது அவனுடைய உம்மா அசுத்தத்தோடு இருக்கும் பொழுது அவனை கருவிலே சுமந்தவனாக இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு பெண் மாதவிடாயோடு இருக்கும் பொழுது பிள்ளையை சுமப்பதற்குரிய, பிள்ளை உருவாகுவதற்குரிய வாய்ப்பில்லை. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா என்று ஒரு கேள்வி இந்த ஹதீஸில் இருந்து எழும்புகிறது. நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண் அசுத்தம் ஏற்பட்டு நின்று விட்டதற்கு பின்னால் குளிக்கும் வரை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, கணவனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. குளித்தால் தான் அந்த இடத்திலே அந்த தடை நீங்குகிறது. குளிக்காத வரை ஹராம் தானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தை மதிக்காதவன், என்னுடைய குடும்பத்துடைய மகிமையை தெரியாதவன், என்னுடைய சஹாபாக்களுடைய மகிமையை தெரியாதவன், புரியாதவன், இப்படியான அசுத்தத்தில் பிறந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று வஹாபிகளுடைய நிலை என்ன என்கிறதை நாம் புரிந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். வஹாபிகள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடைய மகிமையை விளங்காவிட்டால் தான் இந்த நிலை. வஹாபிகள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அவன் எவ்வளவு பெரிய மோசத்தை பெறக்கூடியவனாக இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஹாபிகள் கேட்கிறார்கள் என்ன தெரியுமா? வம்ச தொடர்பு ஆண் வாரிசில் தானே ஏற்படுகிறது. அது எப்படி ஃபாத்திமா நாயகியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சம் வளர்ந்ததாக அது எப்படி வளர முடியும் என்று கேட்கிறார்கள். இதற்கு எங்களுடைய இமாம்கள் தெளிவான பதில்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனில் இருந்து ஒரு ஆதாரம் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா நபிமார்களை அவருடைய வாரிசுகளை பற்றி குர்ஆனிலே சொல்லிக் கொண்டு வருகிறான். அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நாம் சிந்திக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தகப்பன் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தாய், அவர்களுடைய தாயார் ஹன்னா நாயகி, தகப்பனார் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை சேர்ந்தவன் என்று சொல்ல முடியும்? ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தகப்பன் கிடையாது. அப்ப தகப்பனால்தான் அந்த வம்சம் பரவுகிறது என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே சேர்க்கிறான்? இமாம்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாய் வழியாகவும் ஒரு சிலர்களுடைய வம்சம் பரவும். அதில் நபிமார்கள் அடங்குகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடங்குகிறார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் நித்ரதி மின் மௌலாதி ஃபாத்திமா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்ய வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மின் நித்ரதி, என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், மின் ஔலாதி ஃபாத்திமா, ஃபாத்திமா நாயுடைய பிள்ளைகளைச் சேர்ந்தவர்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இறுதி காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவியாக வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் பல விடயங்களை உணர்த்துகிறார்கள். என்ன? ஒன்று, என்னுடைய பரம்பரையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவார்கள்? இறுதி காலம் நெருங்கும் பொழுது வருவார்கள். அப்ப என்னுடைய பரம்பரை இறுதி வரைக்கும் இருக்கும். வஹாபிகள் என்ன சொல்கிறார்கள்? கர்பலா யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையைச் சேர்ந்த எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், வரலாறு தெரியாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய பரம்பரையில் தான் வருவார்கள். மின் ஔலாதி ஃபாத்திமா. அது ஏன் சொல்ல வேண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்னுடைய பரம்பரையே ஃபாத்திமா நாயுடைய பிள்ளைகளில் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாயிருக்கிறது. இப்ப நாம் சிந்திக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை இறுதி நாள் வரைக்கும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை எப்படி உலகத்திலே விரிந்து பறந்து கிடக்கும் தெரியுமா? ஃபாத்திமா நாயகருடைய பிச்சலத்திலே என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்றால்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள், வழிகேடர்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சபித பைனர் ருக்னி வல் மகாம் ஃபஸல்லா வஸாம் சும்ம மாத வஹுவ முபிகுன் லி அஹ்லி பைத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹலன் நார். ஒருவன் மகாம் இப்ராஹிமுக்கு மத்தியிலேயும் ருக்னுல் யமானிக்கு மத்தியில் யாருமே போகாமல் ஒரு வேலியை அடைக்கிறான். கஅபாவில் வேலி அடைக்க முடியுமா? முடியாது. ஒரு உதாரணம், ஒருவன் அந்த இடத்திலேயே நிற்கிறான், தொழுகிறான், நோன்பு முடிக்கிறான், அதே நிலையில இருந்து அவன் மரணிக்கிறான். ஆனால் அவன் என்னுடைய குடும்பத்தை கோவித்த நிலையில்தான் எல்லா இந்த செயல்களையும் செய்கிறான். தஹலன்னார், அவன் நரகத்துக்கு நுழைவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அமல் இபாதத்து நமக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுடைய மஹப்பத், சஹாபாக்களுடைய மஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே ஆழ்மனதில் பதிவாகி இருக்க வேண்டும் என்கிறதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமானவர்கள் யார் என்றால் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு அஹ்லி பைத்திக அஹப்பு இலை, நாயகமே உங்களுடைய குடும்பத்தினர்களிடத்தில், உங்களுடைய குடும்பத்தினர்களில் உங்களுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காட்டி, இதோ இவர்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேரையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நடந்து வருகிறார்கள். வகானா யம்ஷியானி வயதுரானி ஹதீஸ்ல வருகிறது. ரெண்டு பேரும் நடந்து வருகிறார்கள். வயதுரானி, சின்ன பிள்ளைகள் தானே, விழுகிறார்கள், எலும்புகிறார்கள், வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை கண்டவுடனே மிம்பரில் இருந்து இறங்கி விட்டார்கள். ஓடி போய் ரெண்டு பேரர்களையும் அழைத்து கொஞ்சுகிறார்கள். சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொன்னான். என்ன உண்மை சொன்னான்? இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஃபித்னா, குழப்பம் என்று சொன்னாலே அது உண்மைதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேரர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய பிரசங்கத்தை முடித்து அவர்களை போய் தூக்கும் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. நான் பேச்சை நிறுத்திவிட்டு ரெண்டு பேரர்களையும் தூக்கிவிட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய மஹப்பத் பாருங்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாத்தில் இஷாஇ, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஷா தொழுகையிலே இருந்தோம். அந்த நாள் கடுமையான காற்று வீசுகிறது. வீசிய காற்றினால் விளக்கு அணைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தால் ஃபரகிபல் ஹஸன் வல் ஹுசைன் அலா லஹ்ரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகை ஒரு வாகனம் போல் நினைத்துக் கொண்டு ரெண்டு பேரர்களும் ஏறி அமர்கிறார்கள்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து வருகிறார்கள், மெதுவாக வருகிறார்கள், ரெண்டு பேரையும் மெதுவாக கீழே வைத்துவிட்டு தொழுகையை தொடர்கிறார்கள். திரும்ப சுஜூதுக்கு போனால் திரும்ப ரெண்டு பேரும் ஏறிக்கொள்கிறார்கள். இப்படியே தொழுகை முடிந்தது. தொழுகை முடிந்தவுடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்டேன், நாயகமே, அபலா அருத்துஹுமா, இந்த ரெண்டு பேரையும் நான் தாயிடத்தில் ஒப்படைக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை பார்த்து பேரர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க ரெண்டு பேரும் ஒரு உம்மாவிடத்தில் போய் சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னவுடனே ரெண்டு பேரும் போவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். இருட்டாக இருக்கிறதா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே ஒரு மின் வெட்டியது. மின் வெட்டினா என்ன நடக்கும்? ஒரு வெளிச்சம் வரும். எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு செகண்டும் இருக்காது. ஆனால் இந்த ஹதீஸில் உள்ள ஆச்சரியத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் தாயோடு வைத்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஒரு மின் வெட்டியது. فَمَكَثَ لَوْهَا حَتَّى دَخَلَا, வெட்டிய மின் கஞ்சி விட்டும் நேரத்தில் மறையவில்லை. அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. எதுவரைக்கும்? இந்த ரெண்டு பேரர்களும் போய் உம்மாவிடத்தில் சேரும் வரைக்கும். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது, முஸ்தத்ரக் ஹாக்கிமிலேயும் பதிவாயிருக்கிறது. பாருங்கள், மின்னலுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களின் மகிமை. அதனாலதான் மின்னல் என்ன செய்தது? ரெண்டு பேரும் போய் சேரும் வரைக்கும் மின்னல் இருந்தது. உலகத்தில் இது போன்று ஒரு மின்னல் வெட்டியது கிடையாது. யாருக்காக வெட்டியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரர்களுக்காக வெட்டியது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா கான மஈ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா. யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை நேசிக்கிறார்களோ, இந்த ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், வ உம்மஹுமா தாயார் ஃபாத்திமா நாயகி இவர்களை நேசிக்கிறார்களோ, கான மஈ அவன் என்னோடு இருப்பான், ஃபீ தரஜதி என்னோடு என் தரஜாவிலே இருப்பான், யௌமல் கியாமா கியாமத் நாளையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னோடு என் தரஜாவிலே இருப்பான். யார்? இந்த ரெண்டு குழந்தைகளை நேசிக்க வேண்டும், இவர்களுடைய பெற்றோர்களான ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவாயிருக்கிறது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜாவில இருப்பார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜாவை யாருக்கும் அடைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள் என்கிறதை இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே போன்று ஹுசைனும் மின்னி வானமின் ஹுசைன், ஹுசைன் என்னில் நின்றும் உள்ளவர், வானமின் ஹுசைன் நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர். யா அல்லாஹ், யார் ஹுசைனை நேசிக்கிறாரோ நீ அவரை நேசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த ஹதீஸும் திருமதியிலே பதிவாயிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்துடைய மகிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களான சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய மகிமைகளை இப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்க என்ன நடந்தது? ஹிஜ்ரி 61ஆம் வருடம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சிக்கு பின்னால் யஸீத் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே தெரிந்திருந்தார்கள் பேரருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. உம்முல் ஃபலல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே, இன்னி ரஅய்து
ஹுல்மன் முன்கரா, நான் ஒரு வெறுக்கப்படக்கூடிய ஒரு கனவு கண்டேன். ஒமாஹுவ, அது என்ன? ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரஅய்து கஅன்ன கித்அத்தம் மின் ஜஸதி குத்திஅத் வ உலியத் ஃபீ ஹிஜ்ரி. நாயகமே, உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு துண்டு வெட்டப்பட்டு என்னுடைய மடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஒரு துண்டு வெட்டப்படுவதென்றால் அது ஒரு நல்ல செயலா? சஹாபாக்கள் விரும்புவார்களா? அந்த பெண்மணி விரும்பவில்லை. நாயகமே, ஒரு கெட்ட கனவு, உங்களுடைய உடம்புல இருந்து ஒரு துண்டு வெட்டப்பட்டு என்னுடைய மடியிலே வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்தி ஹைரா, நல்ல கனவுதான் கண்டிருக்கிறாய். என்ன நாயகமே இதனுடைய விளக்கம்? தலிது ஃபாத்திமா குலாமன், ஃபாத்திமா நாயகி ஒரு பையனை பெற்றெடுப்பார், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். வயகூனு பி ஹிஜ்ரிகி, அவர் உங்களுடைய மடியிலே வைக்கப்படுவார். உங்களுடைய மடியிலே என்றால் பொறுப்பிலே அவர் சாட்டப்படுவார் என்றும் சில முஹத்திஸுங்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று பாத்திமா நாயகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். உம்முல் ஃபதுல் நாயகியுடைய பொறுப்பிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே பிள்ளையை தூக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வைக்கிறார்கள். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதன் கானத் மின்னி இல்திபாத்துன், நான் அங்கே இங்கே பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. வலதாக பார்த்தேன், இடதாக பார்த்தேன். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் துஹரி கானித்துமு, ஃபைதன் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹரி கானித்துமு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது, வடிக்கிறது. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் மாலக், நாயகமே என்னுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஏன் நாயகமே அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅக்பரனி அன்ன உம்மதி சதக்துலு இப்னி ஹாதா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து இந்த குழந்தையை, இந்த பிள்ளையை கொல்லுவார்கள். நான் கேட்டேன், ஹாதா யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையை கொல்லுவார்கள்? ஆம், சிவப்பு நிற மண்ணை இந்த பிள்ளை கொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய செம்மண்ணை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே கொண்டு வந்து காட்டிவிட்டு செல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பைஹகி இமாம் தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல பல பாடங்கள் இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற செய்தி ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? கொல்பவர்கள் என்னுடைய உம்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் கிடையாது, என்ற உம்மத்தை தான் கொள்வார்கள். அக்பரணி அன்ன உம்மத்தி சதக்துலு இப்னி ஹாதா, என்ற உம்மத்து தான் இந்த குழந்தையை கொள்வார்கள். அதனாலதான் நாம் என்ன நடுநிலையை பேணுகிறோம். ஷியாக்களை போன்று எல்லை மீறி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இல்லாத அந்தஸ்துக்களை நாங்கள் கொடுக்க போவதும் இல்லை, அஹ்லு பைத்தினர்களுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க போவதும் இல்லை. வஹாபிகளை போன்று அஹ்லு பைத்தினர்களே இல்லை என்று கேவலமாக பேசப் போவதும் இல்லை. நடுநிலையை பேணுகிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலா களத்திலே கொல்லப்படுகிறார்கள். யஸீதுடைய ஆட்சி காலம். கூபாவிலே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 20,000 பேர் கொண்ட ஒரு படையை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாக்குவதற்காக 20,000 பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கிறார். அந்த படைக்கு தளபதியாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? உமர் இப்னு சஅத், அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரன். அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபி, சைனாவிலே அடக்கம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்கு வந்த அந்த படைக்கு தளபதியாக இருந்தவர். ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை. இதுல பல
பல சூழ்ச்சிகள் செய்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றுவதற்காக. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு தனிமையிலே போய் பேசினார்கள், கதைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனைகளை எடுத்து உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு கடிதத்திலே எழுதி அனுப்பினார்கள். ஒன்றுமே பலனளிக்கவில்லை. இவரை நமக்கு குறை சொல்லலாமா? குறை சொல்ல முடியாது. உமர் இப்னு சாத் ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார். புகாரி ஷரீஃபில் கூட அவர் அறிவித்த ஹதீதுகள் இடம்பெறுகிறது. புகாரி ஷரீஃபில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்கு தளபதியாக இருந்த உமர் இப்னு சாதுடைய ஹதீதுகள் இடம்பெற்றிருக்கிறது. என்ன முடிவுக்கு வர வேண்டும்? நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் தான். ஆனால் பாசிக்குகள், கெட்டவர்கள். சரி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றவன் யார்? ஷம்மர் அல்லது ஷிம்ரு என்று சொல்லுவார்கள். இவன் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிஃபின் யுத்தம் நடத்திய பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக சிஃபின் யுத்தம் ஏற்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பக்கத்திலே இருந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவன். பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை களத்தை அறுத்தவன் அவன்தான். நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் சிம்மர் அப்படி செய்தான்? ஏன் சிம்ரு அப்படி செய்தான்? பதவி மோகம், குப்புல் ஜா, இதுதான் அந்த இடத்திலே எல்லாத்தையும் குழப்பியது. ஒரு சமுதாயம் ஒற்றுமை என்ற கயிற்றிலே இருந்து தூரப்படுத்தப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருப்பது பதவி மோகம் என்று சூபியாக்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றும் முகமாக கடிதம் எழுதப்பட்ட உடனே உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ஷம்மருக்கு லெட்டர் எழுதினார். என்ன? ஆள் யுத்தத்தை செய்றாரா என்று பாரு, இல்லாவிட்டால் நீ தலைமை பதவியை எடுத்து நீ யுத்தம் செய். கடிதம் வந்து சேருகிறது. கடிதத்தை பார்க்கிறான், வாசிக்கிறான். உமர் இப்னு சாதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்ட உடனே உமர் இப்னு சாதுக்கு பதவி மோகம் வந்தது. என்னுடைய பதவி இவனுக்கு போகிறதா? நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய தொடங்கினான். சரி, எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அகௌரவமான முறையிலே ஷிம்மர் என்ன செய்தான்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய களத்தை அறுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய கொடூரம், மிகப்பெரிய பலாய், மிகப்பெரிய முசீபத். கருபலா அந்த இடத்துடைய பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சிவப்பு மண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்ந்து பார்த்த உடனே சொன்னார்கள், கருபலான், சோதனை நெருங்கிவிட்டது, முசீபத்து நெருங்கிவிட்டது, என்னுடைய பேரன் கொல்லப்படுவதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணீர் வடித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, 20,000 நபர்களும் எத்தனை பேரோடு யுத்தம் செய்தார்கள் தெரியுமா? 86 நபர்களோடு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய படையிலே எத்தனை பேர் இருந்தார்கள்? 86 நபர்கள். தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை. பக்கத்திலே புராத்து நதி ஓடுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் தண்ணீரை தடை செய்யப்படுகிறது. எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்தில் குடிப்பதற்கு யாருக்கும் தண்ணீர் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதிரையை எடுத்து தைரியமாக புராத்தை நோக்கி ஓடுகிறார்கள், விரைகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நேருக்கு நேராக வந்து மோதுவதற்கு யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தார்கள்.
புராத்துக்கு போய் ஒரு தண்ணீர் மிடலை அள்ளி வாயிலே வைத்து குடிப்பதற்கு ரெடியாகிறார்கள். ஒரு அம்பு வந்து வாயை கிழிக்கிறது, ரத்தம் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தண்ணீரை ஏந்தவில்லை, ரத்தத்தை ஏந்துகிறார்கள். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயுடைய வீட்டுக்கு பக்கத்தினால போகும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போய் ஐன பாத்திமா, பாத்திமா எங்கே என்று தேடுகிறார்கள். பாத்திமா நாயை காணோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முபாரக்கான கைகளினால் அணைத்துக் கொண்டு பாத்திமா நாயை தேடும் பொழுது பாத்திமா நாயை அவர்கள் வருகிறார்கள். அலம் தஅலமி யா பாத்திமா அன்ன புகாஹு யூலினி, பாத்திமாவே உங்களுக்கு தெரியாதா இந்த குழந்தையுடைய அழுகை கூட என்னை நோவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவித்தது என்றால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அழுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்தியது என்றால் இந்த நிலை எப்படி இருந்திருக்கும்? பாத்திமா நாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தை தண்ணீர் கேட்கிறான், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை நாயகமே, அக்கம் பக்கம் வீடுகளில் விசாரித்து வருகிறேன், எங்கேயும் தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாக்கை நீட்டினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நாக்கை சூப்பு தண்ணீர் கொடுத்தார்கள். இவ்வளவு பெரிய சோதனை. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்காமல் தாக்குகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அதபில்லாத செயல், எவ்வளவு பெரிய மோசம் என்கிறதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 3 குழந்தைகள், அலியுல் அக்பர், அலியுல் அஸ்கர், அலியுல் அவுசத். இந்த 3 குழந்தைகளிலேயும் அலியுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலாவதாக யுத்த களத்திலே இறங்கி போய் ஷஹீதானார்கள். தகப்பனார் கூடாரத்திலே இருக்கிறார், குழந்தையுடைய களத்து அறுக்கப்படுகிறது. எப்படி இருக்கும்? அலியுல் அஸ்கர் நாயகத்தை கையிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கி இருக்கிறார்கள். ஒரு அம்பு வந்து களத்தை குத்தி இந்த பக்கத்தினால் வருகிறது. அலியுல் அவுசத் இவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் கூடாரத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு சுயீனம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் தான் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. அவர்களின் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை இந்த உலகத்திலே 2வது விடுத்தமாக உலகத்திலே பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அலியுல் அவுசத் ஆகிய ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெண்மணிகள் ஒரு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடாரத்தை பற்ற வைத்தார்கள், நெருப்பு வைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை களத்து வேற உடம்பு வேறாக அறுத்தார்கள். உடம்பிலே 30க்கும் அதிகமான அம்புகள் குத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான வாள்வெட்டுக்கள். எந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் சுமந்தார்களோ அந்த நாயகத்துடைய நிலை. எந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாயில் அவருடைய வாயை நுழைய வைத்து இந்த பிள்ளை தண்ணீர் தாகத்தில் வேதனைப்படுவது கூட என்னால் தாக்க முடியாது என்று நினைத்தார்களோ அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தியை, இப்படி நடப்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தார்கள். மதீனா ரவுலாவில் இருந்தல்ல, பக்கத்தில் இருந்து பார்த்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரன் நாயிமு ذات யௌமின் பினிஸ்பின் நஹார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகல் நேரத்தில், பகலுடைய அரைவாசி அந்த நேரத்தில் நான் கனவு கண்டேன். அஷ்ரஸ அக்பர, தலைவிரி கோலமாக புள்ளி
வடிந்த நிலையில் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வபியதிஹி காரூரத்துன் ஃபீஹா தமுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஒரு போத்தல் இருக்கிறது, அதிலே ரத்தம் இருக்கிறது. நான் கேட்டேன், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா தமுல் ஹுசைன் வஸ்ஹாபி, இதுதான் என்னுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரத்தம், அவர்களோடு சேர்ந்து கொல்லப்பட்டவருடைய ரத்தம் நான் சேமித்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது. பைஹகி இமாம் தலாயிலுன் நுபுவா என்ற ஹதீஸ் கிதாபிலையும் பதிவு செய்கிறார்கள். இப்ப பாருங்கள், போத்தலில் ரத்தம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது என்றால் யாரோ ஒரு மலக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் என்று விளங்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புழுதி வடிந்த நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் உண்மை. சல்மா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தகல்து அலா உம்மி சலமா, நான் உம்மு சலமா நாயகிடத்தில் போனேன், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபகுல்து மா யுபகீகி, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். காலத் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். வஅலா ரஸிஹி வலிஹியதிஹி அத்துராப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் மண்கள் இருக்கிறது என்றால் புழுதி பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மாலக யா ரசூலல்லாஹ், நாயகமே என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹித்து கத்லல் ஹுசைன் ஆலிபா, இப்பொழுதுதான் என்னுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய கொலை நடந்த இடத்துக்கு நான் இப்பொழுதுதான் சென்று வந்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமிதியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கு. பெண் அர்த்தம் சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருந்து இதை பார்த்தார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்துஹு பித்துன்யா, எல்லா நபிமாருக்கும் நிச்சயம் ஏற்கப்படக்கூடிய ஒரு துஆவுடைய சந்தர்ப்பம் இருக்கிறது. எல்லா நபிமாரும் அவசரப்பட்டு கேட்டு விட்டார்கள். என்ற துஆவை நான் கேட்கவில்லை, கியாமத்திலே என்ற உம்மத்து எல்லோருக்கும் கிடைப்பதற்கு ஷஃபாத்தாக கேட்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு துஆ இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டிருக்கலாம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக. ஆனால் கேட்கவில்லை. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை இந்த உம்மத்தை அவ்வளவு மஹப்பத்து வைத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த உம்மத்தினர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தார்கள். களத்தை வெட்டி கம்பிலே குத்தி ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள். 80க்கும் அதிகப்பட்ட தலைகள், பெண்கள் ஒட்டகத்திலே இழுத்து கட்டப்பட்டு ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நசராணி அதை பார்த்தான், வந்து கேட்டான், என்ன நடக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களை, அவருடைய குடும்பத்தினர்களை கொல்லும்படி உத்தரவு வந்திருக்கிறது, கொண்டு அரச மாளிகைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நசராணி தலையில கைய வச்சான், வைத்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னான், எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செய்த ஒட்டகைக்குடைய காலுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த கால் பாலம் இருக்கிறது. நாங்க அதை எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம் தெரியுமா? நீங்கள் கஅபாவை கண்ணியப்படுத்துவது போன்று நாங்க கண்ணியப்படுத்துறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களை கொண்டு விட்டீர்களே என்று சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகையுடைய கால் பாலத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய நபியுடைய பேரனை அல்லவா கொண்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்டான். செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு ஈராக் வாசி என்றால் கூஃபா வாசி, ஈராக்கில் தான் கூஃபாவும் இருக்கிறது, கூஃபாவில் உள்ளவர்கள் தான்
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்தவர்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், ஒரு ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டின ஒருவர் ஒரு ஈயை கொல்லுகிறார், என்ன சட்டம்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே பாருங்கள், அஹ்லுல் இராக் யஸ்அலூன அனில் முஹ்ரிமி யக்துலு ஸுபாம், கோசியை ஈயை கொல்லக்கூடிய ஹஜ்ஜுக்காக ஈரான் கட்டின ஒருவருடைய சட்டத்தை கேட்கிறார். வகது கதலு இப்னு ரசூலில்லாஹ், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரரை கொண்டவர்கள் அவர்கள் தான் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ்ல ரெண்டு விளக்கம். நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவங்க தெரியுமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இப்ப கொசீட ரத்தத்தை பத்தி கேட்கிறீர்கள், கொசியை கொல்வதை பத்தி கேட்கிறீர்கள், ஆனா நீங்க யாரை கொண்டீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, இந்த துன்யாவில் என்னுடைய ரெண்டு நறுமணங்களும் அவர்கள் தான் என்று சொல்லி இருக்கத்தக்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டினீர்களே என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாற்றை சஹாபாக்களும் தான் இமாம்களும் தான் யாரும் உள்ளத்திலே சொல்லுவதற்கு பேசுவதற்கு பேசும் பொழுது அழுததாகத்தான் வரலாறு. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரு சானி என்று பெயர் பெற்றவர்கள், தாபியீங்களை சேர்ந்தவர்கள், ஹாமிசுல் குலபா என்ற பெயரை பெற்றவர்கள். இவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்து யஸீத் அமீருல் முஃமினீன் என்று சொல்கிறான். யார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்வதற்கு படையை தயார் செய்து அனுப்பின யஸீத் அமீருல் முஃமினீன் என்று சொன்ன பொழுது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்டை அடி கொடுப்பவனை அழைக்கிறார்கள். யஸீதுக்கு அமீருல் முஃமினீன் என்று சொன்னதற்காக இவனுக்கு 20 சாட்டை அடி கொடுங்கள் என்று சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த செய்தி தாரிகுல் குலபா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நிறைந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருந்து பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரர்களில் சிறந்தவர்கள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட நாளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாளில் அந்த நாளை நாம் அடையும் பொழுது அஹ்லு பைத்தினருடைய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும், மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த நிகழ்வை நினைத்து கவலைப்பட வேண்டும். சூபியாக்கள் சொல்லுவார்கள், யார் இந்த நிகழ்வை நினைத்து கவலைப்படவில்லையோ அவன் முனாபிக் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு பெரிய அநியாயம், அவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான அகௌரவம் உலக வரலாற்றிலே பதிவாக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ரஅஸி ஸித்தீன், யா அல்லாஹ் ஹிஜ்ரி 60 ஆரம்ப பகுதியில இதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அந்த காலத்தில் என்னை உயிரோடு வைத்து விடாதே என்று துஆ செய்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவார்கள், இந்த அநியாயம் நடக்கப் போகிறது என்பது ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் ஹிஜ்ரி 59வது ஆண்டிலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான மோசகரமான ஒரு நிகழ்வு அஹ்லு பைத்தினர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அகௌரவம் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் எப்படி சுமக்க வேண்டும்? எங்களுடைய சேகுமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை மதிக்கிற விஷயத்தில் எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டக எஜமானுடைய காலத்தில் அப்பாசியாக்கள் ஒருத்தர் ஆட்சிக்கு வருகிறார். அவருடைய பெயர் அபுல் முலஃபர் அல் முஸ்தஞ்சித் பில்லாஹ். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவர் அவ்வளவு பிரபல்யமான ஆள் கிடையாது.
நாம் பிரபல்யமாக வேண்டும். அதற்கு ஒரு சூழ்ச்சி செய்கிறார். என்ன சூழ்ச்சி? ஓதுநாயகம் அவர்களிடத்தில் 10 மூடை தங்க காசிகளை கொண்டு வந்து வைக்கிறார். நாயகமே, என்னுடைய ஹதியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓதுநாயகம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நாயகமே, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 மூடையை எடுத்து தங்கங்களை அள்ளி ஓதுநாயகம் அவர்கள் பிழிகிறார்கள். ரத்தம் வடிகிறது. முஸ்தஞ்சிது பில்லாஹ் பயந்து விட்டார். என்ன ஆச்சரியம் இது, தங்கம் ரத்தமாக வடிகிறதே. ஓதுநாயகம் அவர்கள், இது ஹராமான சல்லி, ஏழைகளுடைய ரத்தங்களை ஓட்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட காசி எனக்கு தேவையில்லை, எடுத்துச் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? லௌலா இத்திசாலுஹு பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅஜரைத்து தம இலா தாரிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வம்ச தொடர்பு அவர்களுக்கு இல்லை என்றிருந்தால் இந்த இரத்தத்தை அவருடைய வீட்டு வாயல் வரைக்கும் நான் ஓட வைப்பேன் என்று சொன்னார்கள் ஓதுனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள். முஸ்தஞ்சிது பில்லாஹ் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், அப்பாசியாக்கள். எங்களுடைய சேகுமார்கள் அப்பாசியாக்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவுடைய பிள்ளைகளை பரம்பரையே இந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை மதிப்பதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரர்களுடைய அந்த வாரிசுகளை மதிப்பதற்கு இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்வதோடு, கண்ணியத்துக்குரியவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொலையை நினைத்து நாங்கள் கவலைப்பட வேண்டும், கவலை இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆஷூராவுடைய தினத்தையே கவலைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இது ஓதுநாயகத்துடைய தடை. ஓதுநாயகமார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி கவலைப்பட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை நினைத்தல்லவா கவலைப்பட வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்தை நினைத்தல்லவா கவலைப்பட வேண்டும். உஸ்மான் அலி, அலி அலி போன்றவர்களுடைய வஃபாத்தை நினைத்தல்லவா கவலைப்பட வேண்டும். கவலைப்படக்கூடாது என்றால் இந்த நாளை கவலைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொலை கவலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக ஒரு செய்தி. ஓதுநாயகம் அவர்கள் உன்யத்து தாலிபில் எழுதுகிறார்கள் என்னவென்றால், ஹசனுல் பஸ்ரி நாயகத்திடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், நாயகமே, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். என்னை அவர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள், என்னை முத்தமிடுகிறார்கள். ஹசனுல் பஸ்ரி நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுபான ஒரு நல்ல உபகாரம் செய்திருக்க வேண்டும். என்ன செய்தாய்? யோசித்துப் பார். அந்த மனிதன் யார் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையை தமஸ்கஸிலே அடக்கம் செய்த மனிதன். நாயகமே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையை நான் தான் அடக்கம் செய்தேன். அப்படியா? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை வந்து கனவிலே முத்தமிட்டிருக்கிறார்கள், உன்னை அழைத்திருக்கிறார்கள் என்று ஹசனுல் பஸ்ரி நாயகம் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த செய்தி உன்யத்து தாலிபிலே பதிவாயிருக்கிறது. என்றால் தலையை அடக்கம் செய்த அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த கொலைக்கு காரணமாக இருப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை எப்படி பார்க்க போகிறார்களோ, எப்படி அதை தாங்கிக் கொள்ளப் போகிறார்களோ என்பது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். எல்லாம் எப்படி இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது என்கிறதை நாம் ஆழ் மனதில் பதிவு செய்வதோடு, அஹ்லு பைத்தினுடைய அன்பையும் சஹாபாக்களுடைய அன்பையும் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் நிலையாக வைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, உங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் எந்த மகான்களுடைய மதுகுகள் எல்லாம் பாடப்பட்டதோ அந்த சீதேவிகளுடைய பொருட்டினால இந்த ஈருலகத்திலேயும் எங்களை பாக்கியவான்களில் நீ ஆக்குவாயாக. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவருடைய தேவைகளை நீ நிவர்த்தி செய்து வைப்பாயாக. அவர்களுக்கு உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மை முரீதுகளாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறுமையிலே எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களோடும் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை அவர்களோடும்
அவர்களோடும் மௌலானா முஹியுத்தீன் ஆண்டகை அவர்களோடும் அதுபோன்று நாங்கள் எங்களுடைய ஆழ் மனதிலே அன்பை நிறைத்து வைத்துள்ள வலிமார்களோடும் நபிமார்களோடும் சையதுனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடும் அஹ்லு பைத்தினர்களோடும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.